ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2007ல் ரிலீஸ் ஆன ஃப்ளாலெஸ்ன்ற ஒரு ஹாலிவுட் டைமண்ட் ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். ஒரு ராபரி பண்றதுக்கு என்னங்க வேணும்? ஹை டெக்னாலஜி மிஷின்ஸா, இல்ல பட்டனை தொட்டதும் பட்டன்னு ஷூட் பண்ற துப்பாக்கிஸா? அதுவும் இல்லனா எள்ளுன்னா என்னையா நிக்கிற, சொன்னதை விட அதிகமா செய்யற கூட இருக்க ஆளுங்களா? இது தேவைதான், பட் இதெல்லாம் தேவைப்படுறப்போ மட்டும்தான் தேவை. இதை விட ஒரு திருட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு நம்ம பிரெயின். அந்த திருட்டுக்காக நம்ம போடுற கிளவரான பிளான். சின்ன பிக் பாக்கெட்ல ஆரம்பிச்சு பெரிய பிரிட்டிஷ் நாட்டு பொக்கிஷம் வரைக்கும் எதை திருடணும்னாலும் அதுக்குன்னு ஒரு கிளவரான பிளான் வேணும். அப்படிதாங்க இந்த படத்துல வரப்போற ஒரு 70 வயசு தாத்தா ஆள் பலம் ஆயுத பலம் எதுவுமே இல்ல, தன்னந்தனி மனுஷனா தான் ஒரு ஆளோட மூளையை மட்டும் நம்பி 1 கிலோ 2 கிலோலாம் இல்லங்க, 2 டன்னு, அதாவது 2000 கிலோ வைரம். இதுலயும் கேளுங்க, மூடப்பட்ட ஒரு வால்ட்டு, 3 பக்கமும் கான்கிரீட், உள்ள போறதுக்கும் வெளியே வரதுக்கும் ஒரே வழி மட்டும்தான். அதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்க 2 டன் வைரம். இதை யாருக்கும் தெரியாம வெளியே எடுத்துட்டு வரலாம் வாய்ப்பே இல்லைங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து யாருக்கும் தெரியாம தாத்தா எப்படி கிளவரா 2 டன் வைரத்தையும் கொள்ளடிக்க போறாருன்றது தான் படத்தோட கதை. கதையை கேட்கும் போதே எப்படிரா அது சாத்தியம்னு கூஸ் பம்ஸா இருக்குல்ல. அது குறையறதுக்கு முன்னாலேயே படத்துக்குள்ள போய் அது எப்படின்னு பாத்துருவோமா? அதுக்கு முன்னால நம்ம சீரீஸ்க்காக ஆரம்பிச்சிருக்க சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 2 சீரீஸை முடிச்சிட்டோம், கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. நாளைக்கே 3வதா அதிரடியான ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு ஐடியா. சோ சேனலை ஃபாலோ பண்ணி சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஒரு ரெஸ்டாரண்ட். அங்க போன் பேசிக்கிட்டே வந்த ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு ஒரு வயசான பாட்டியை மீட் பண்றா. பாட்டி, நீங்க தானே எங்களை கான்டாக்ட் பண்ணீங்க? நாங்க வாரம் 50-60 வயசுக்கு மேல சாதனை படைத்த பெண்கள் இருந்தா அவங்கள பத்தின ஆர்டிகலை எங்க மேகசின்ல போடுவோம். நீங்க எங்களுக்கு கால் பண்ணி நீங்க அந்த ஆர்டிகல்ல வரதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்த டீடைலை பாக்குற வரைக்கும் அடங்க அப்பாடி அப்பா, 1960s டைமிங்ல ஒரு பெரிய டைமண்ட் ஃபேக்டரிக்கு நீங்க மேனேஜரா இருந்திருக்கீங்களா? இன்னைய தேதி வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பெண் மேனேஜர் இருந்திருக்காங்கன்னா அது நீங்க மட்டும்தான். எப்படிங்க அந்த டைம்ல ஆணாதிக்கம் அதிகமாச்சு, அவங்களை மீறி எப்படி உங்களால இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது அப்படின்னு ரிப்போர்ட்டருக்கு ஒரே ஷாக்கு. பட் பாட்டி இது எதுக்குமே பதில் சொல்லங்க. பொறுமையா பாக்கெட்ல இருந்து ஒரு டைமண்ட் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட காட்ட, எப்படிமா பார்த்த உடனே கண்ணை பறிக்குதா? 186 கேரட் வைரம். இப்பெல்லாம் இவ்வளவு பியூரான வைரத்தை பார்க்க கூட முடியாது. இது எனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு தெரியுமா? நீ சொல்றியே நான் ஒரு இடத்துல மேனேஜரா வேலை செஞ்சேன்னு, அங்க இருந்து நான் இதை திருநன்னு பாட்டி ஒரு ட்விஸ்ட கொடுக்க, திருநீங்களா அப்படின்னா நீங்க ஜெயிலுக்கு போயிருப்பீங்களே, அதான் இவ்வளவு வருஷமா நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியாம இருந்துச்சா அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்டதோட இங்க சீனை கட் பண்ணா 1960ஸ்ல நடந்த இந்த கதையோட பிளாஷ்பேக் ஆரம்பிக்குதுங்க. அந்த டைமண்ட் ஃபேக்டரியோட பேர் என் வாயில நுழையில. இதை ஃபேக்டரின்னு சொல்றதை விட ஒரு டைமண்ட் ஆர்கனைசேஷன்னே சொல்லலாம். இது லண்டன். இங்க இந்த ஆர்கனைசேஷனை நடத்திட்டு இருக்கிறது ஒரு பெரிய கை. நம்ம அவரோட பேரை பாஸ்னு வச்சுப்போம். டைமண்ட் மைனிங்லாம் பொதுவா ஆப்பிரிக்கால தான் நடக்கும். சில ஹாலிவுட் படங்கள்ல கூட அதை காட்டியிருப்பாங்க. அங்க தண்ணிக்கு அடியில இருந்து எடுக்கிற டைமண்ட் ஷேப்பே இல்லாம இருக்கும்ல, அதை இங்க வர வச்சு ஷேப் ஆக்கி உலகம் முழுக்க சப்ளை பண்றது தான் இந்த ஆர்கனைசேஷனோட வேலை. இந்த ஆர்கனைசேஷன்ல தாங்க பிரசன்ட்ல கதை சொல்லிட்டு இருக்கல ஒரு பாட்டி. அதுக்கு இப்ப சின்ன வயசா இருக்கும் இல்லையா? சோ அவ தான் படத்தோட ஹீரோயின். அதோட ஹீரோயின் இந்த டைம்ல மேனேஜர்லாம் இல்ல, பட் ஒரு முக்கியமான பொறுப்புல வேலை செய்யறா. காலையில ஹீரோயின் வேலைக்கு வரும்போது நைட் ஷிஃப்ட்ல கிளீனிங் வேலையை முடிச்சிட்டு ஒரு தாத்தா வேலையை விட்டு கிளம்புறாரு. அதே டைம் இந்த ஆர்கனைசேஷன்ல கீழ் ஃப்ளோர்ல ஒரு பெரிய வால்ட் இருக்கு. அங்க எக்கச்சக்கமான டைமண்ட் இருக்கும். டெய்லியும் காலையில இந்த ஆர்கனைசேஷனோட சூப்பர்வைசரா இருக்க ஒரே ஆள் மட்டும்தான் வால்ட்டோட கோடை போட்டு வால்ட்டை திறந்து உள்ள இருக்க டைமண்ட் எல்லாத்தையும் லைனா உட்கார்ந்துருக்க வேலையாட்கள்கிட்ட கொடுத்து அது தேருமா தேராதான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையிலயும் அப்படி வேலை ஆரம்பிக்குது. அதே நேரம் நான் பாஸ்னு ஒரு ஆள் சொல்லியிருந்தேன்ல, பாஸ் அவரோட பையன் 2 பேரும் ஆபீஸ்க்கு வராங்க. ஆபீஸ்க்கு வெளியே பெரிய போராட்டம். ஏன்னா இவங்க ஆர்கனைசேஷன் சார்பா ஆப்பிரிக்கால நடந்துட்டு இருந்த டைமண்ட் மைனிங்ல ஏதோ ஒரு கோளாறாகி 100 பேர்கிட்ட செத்துட்டாங்க. சோ இனிமேல் எங்களுக்கு டைமண்ட் மைனிங்கே வேணான்னு நடக்கிற போராட்டம் தான் அது. இதை பார்த்து கேட்டு உள்ள வந்த பாஸ், என்னங்கடா இது, விடிஞ்சு அடைஞ்சாலே இவனுங்க கூட ரோதனையா இருக்கு, எங்கேயோ எவனோ செத்ததுக்கு நம்ம ஆர்கனைசேஷனை மூடுனா என்ன நியாயம்? இதான் சாக்குன்னு ரஷ்யன்ஸ் வேற நம்ம கூட அக்ரிமெண்ட் முடிச்சுக்கலான்னு பாக்குறானுங்க. இதை எப்படி கொண்டு போறதுன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு ஆபீஸ்ல வேலை செய்யற சில முக்கியமான ஆளுங்களை பாஸ் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்க போட, அதுல ஹீரோயினும் இருக்கா. அவ சொல்றா, சார் ஆள் பார்க்க நல்லா பழைய இரும்புக்கு வாங்கின பாஸ்தா மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு இவ்வளோ வயசாகுது, இன்னமும் விஷயம் புரியலனா எப்படி? நமக்கு எதுக்கு சார் ரஷ்யன்ஸ் கூட கான்ட்ராக்ட்? அவனுங்க கூட டீல் இருக்கிறதுனால தானே நம்மளால எல்லா இடத்துலயும் சுதந்திரமா வியாபாரம் பண்ண முடியல. சில இடத்துல அவனுங்க ராஜாங்கம் பண்றானுங்க. டீலை உடச்சு விடுங்க சார். அப்புறம் அவனுங்க தொல்லை இல்லாம நம்ம வேர்ல்டு வைடு லிங்க் வச்சுக்கிட்டு தனியா சுதந்திரமா ஃப்ரீயா ஜாலியா டைமண்ட் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறா. கேட்க நல்லாவும் இருக்கு. சரிமான ஹீரோயினை பாராட்டி தள்ளன பாஸ். அடுத்து பார்த்தா பாருங்க ஒரு வேலைய. ஹீரோயின் இந்த ஆர்கனைசேஷனுக்காக 10 வருஷமா வேலை பார்த்திருப்பா, ராப்பகலா உழைச்சிருக்கா. எப்படியும் நம்ம உழைப்புக்காக அடுத்து இந்த ஆர்கனைசேஷனோட மேனேஜிங் டைரக்டரா நம்மளதான் போடுவாங்கன்னு ஹீரோயின் ஆசாசியா இருந்தா. ஆனா ஹீரோயின் கண்ணு முன்னாலேயே வேற ஒருத்தவன மேனேஜர்னு பாஸ் அறிமுகப்படுத்தினதும் ஹீரோயினுக்கு மூஞ்சி செத்து போச்சு. சோகமா டேபிள்ல உட்கார்ந்து இருந்தவ ஹீரோயின் அப்பப்போ அடிக்கடி அவளுக்காகவே
மோட்டிவேஷனா பேப்பர்ல ஏதாச்சும் எழுதி டெய்லி அவளுக்கு அவளே பாத்துப்பா. அப்படி இன்னைக்கு பேப்பர்ல ஒன்னு எழுதுறா, இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலயும் நீ தோத்துட்டன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் கோல்டுக்கு அதுக்கும் வர மாட்டேங்குதுங்க. இவ்வளோ சீன் வேணாம் இல்ல, சிம்பிளா முடிச்சுப்புமா. இந்த ஒரு விஷயம் உனக்கு ஏத்த மாதிரி நடக்கலன்னதும் ஃபீல் பண்ணாத, நிச்சயமா ஒரு நாள் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு பேப்பர்ல எழுதி அதை டேபிள்ல வச்சுட்டு வீட்டுக்கு போனவ மறுநாள் வேலைக்கு வரா. சரி, நேத்து எழுதி வச்சதை பார்த்து மோட்டிவேட் ஆயிப்போம் அப்படின்னு ஹீரோயின் அந்த பேப்பரை எடுத்தா, நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பண்ணு ஹீரோயின் நேத்து எழுதி வச்சிருந்தால. இப்ப யாரோ அந்த வார்த்தையை மட்டும் அடிச்சுட்டு நீ இன்னும் எத்தனை வருஷம் முக்குனாலும் ஒரு ஹேரையும் புடுங்க முடியாதுன்னு யாரோ மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. கூடவே ஒரு சினிமா டிக்கெட்டும் இருக்கு. அது யாரா? அது நம்ம டேபிள்லயே கை வச்சு நம்ம எழுதினதையே மாத்தி எழுதி வச்சிருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே ஹீரோயின் டிக்கெட்டோட தியேட்டர் போறா. அங்க ஹீரோயினோட ஆபீஸ்ல நைட் ஷிஃப்ட்ல கிளீனிங் வேலை பாக்குற தாத்தா ஒருத்தவர். அப்பவே ஹீரோயினுக்கு விஷலாம் பண்ணிட்டு போயிருந்தாரு இல்லையா, அவர் நிக்கிறாருங்க. ஹீரோயின் பயந்துடுறா, கேட்டு பையன் இந்த வயசுல நம்மள உசார் பண்ண இங்க கூட்டிருக்கான் போலன்னு. சீச்சி சீச்சி, நீ என்னம்மா என்ன இவ்வளவு கேவலமா நினைக்கிற? நான் கல்யாணமான அந்த கல்யாணத்தால சந்தோஷமா இருக்க ஒரு ஃபேமிலி மேன். எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் போதும். நீ நினைக்கிற எதுக்காகவும் நான் அவனை கூப்பிடல, சும்மா கொஞ்ச நேரம் பேசலாமேன்னு தான் கூப்பிட்டேன். வா உட்காருன்னு ஹீரோயினை உட்கார வச்சவரு. அவரோட பேரு ஹாப்ஸ். சீனா தானே இருக்கு, சோ நம்மளும் அவர் பேரை ஹாப்ஸ்னே வச்சுப்போம். கொஞ்ச நேரம் இவரும் இவரோட பொண்டாட்டியும் பல வருஷத்துக்கு முன்னால நாட்டில் நடந்த போர்ல எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அதை சொல்லி சாவடிக்கிறாரு. முடிஞ்சிச்சா ஐயா, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அதை கேட்டு கடுப்பாகி ஹீரோயின் கிளம்புறதுலேயே குறியா இருக்கா. அட இருமா, நான் இன்னும் சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அதை கேட்டுட்டு நீ எங்க வேணும்னா போ. இத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்கு நாயா உழைக்கிறல்ல, அந்த கம்பெனி உன்னை வேலையை விட்டு தூக்க முடிவெடுத்துச்சு இப்படின்னு ஹாப்ஸ் ஒரு குண்டை தூக்கி போட, அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஹீரோயின் கேட்டா, நான் கிளீனிங் வேலை பாக்குற ஆள் தானம்மா, என்னெல்லாம் யார் மதிப்பா? நாங்க ஒரு ரூம்ல இருந்தாலே எங்களை துளி கூட கண்டுக்காம பெரிய ஆளுங்க அவங்க பேச நினைச்ச விஷயத்த ஃப்ரீயா பேசுவாங்க. அப்படிதான் நான் பாஸோட ரூம்ல கிளீனிங் வேலை பார்க்கும்போது பாஸும் சில சீனியர் ஆபீசர்ஸும் நீ ரஷ்யன்ஸோட டீலை முடிச்சுக்கலாம்னு ஒரு ஐடியாவை கொடுத்தியே, உனக்கு மேனேஜர் வேலை கொடுக்கலன்ற விரக்தியில தான் கம்பெனியை க்ளோஸ் பண்ற மாதிரி இப்படிப்பட்ட குதர்க்கமான ஐடியாவெல்லாம் நீ கொடுக்குற. உன்னை இப்படியே விட்டா நாளுக்கு நாள் நீ கம்பெனியை க்ளோஸ் பண்ணாம போக மாட்ட. சோ உன்னை வேலையை விட்டு தூக்கிடலாம்னு முடிவெடுத்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன நம்பலனா நீயே போய் செக் பண்ணிக்கோமா, அதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன்னு ஹாப்ஸ் என்னமோ ஒன்று சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சீனை கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன்ல இந்த ஆபீஸ்ல யாரை வேலைக்கு சேர்க்கறதா இருக்கட்டும் இல்ல எடுக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் டைப் பண்ண டைப்பிஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, டேபிள்ல அவங்க இல்லாத நேரமா பார்த்து ஹீரோயின் அவங்க டேபிள நோண்டி நொங்கெடுக்கிறா. ஹாப்ஸ் சொன்ன மாதிரியே ஹீரோயினை வேலையை விட்டு தூக்குறதுக்கான டெர்மினேஷன் லெட்டர் அவங்க டேபிள்ல இருக்குங்க. எவ்வளோ கோவம் ஒரு ஹீரோயினுக்கு. இந்த கம்பெனிக்காக மாடா உழைச்சு ஓடா தேஞ்சனேடா, கடைசியில என்னையே குப்பையை தூக்கி போடுற மாதிரி போட முடிவு எடுத்துட்டீங்கல்ல, இருங்கடா ஹாப்ஸ் சொன்னதை செஞ்சு உங்களை அவஸ்தப்பட வைக்கிறேன்னு மறுநாள் ஹீரோயினும் ஹாப்ஸும் இந்த நாயெல்லாம் ரேஸ் விடுவாங்கல்ல அந்த இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்மால் கேப்லயே ஹீரோயின் ஹாப்ஸை பத்தி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா. ஹாப்ஸுக்கு 21 வயசுல கல்யாணம் ஆச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாலேயே ஹாப்ஸோட மனைவி இறந்துட்டாங்க. சொல்ல போனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதும் அவங்கள பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் ஹாப்ஸ் இந்த இடத்துல நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கே சேர்ந்தாரு. நைட்டு வேலை செய்யலாம், பகல்ல அவங்கள பாத்துக்கலாம்ல, அப்படி இப்படின்னு ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னதும், பரவாயில்லையே நான் கூட உன்னை இந்த பிளான்ல சேர்த்துக்கிட்டமே, நீ சரியா வருவியான்னு யோசிச்சேன், நீ திறமசாலிதாமா அப்படின்னு ஹாப்ஸும் ஹீரோயினை புகழ்ந்து தள்ள. ஐயா திருவோட இந்த புகழ்ச்சியெல்லாம் வேணாம், முதல்ல எதுக்காக இந்த திருட்டுன்னு ஹீரோயின் கேக்குறா. உனக்கு தெரியாது என்னம்மா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு வயசாயிடுச்சு, ரிட்டையர்ட் ஆக போறேன், கையில துட்டு இல்ல, காசு இருந்தா தானே அடுத்த வாழ்க்கையை என்னால வாழ முடியும். உனக்கு வயசே இருந்தாலும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட, ஆனா உன்னை வேலையை விட்டு தூக்க போறாங்க, நீ அந்த கம்பெனியை பழி வாங்கணும்ல, சோ 2 பேருக்கும் சாதகமா இருக்கணும்ட்டுதாமா இந்த திருட்டே அப்படின்னு ஹாப்ஸ் ஒரு விளக்கம் கொடுக்க. சரிங்க, இந்த வயசுல உங்களால என்ன பண்ண முடியும், எப்படி திருட்டை நடத்த போறீங்கன்னு ஹீரோயின் அதையே கேட்டதும், திருட்டை நடத்துறதுக்கு வயசு முக்கியம் இல்லம்மா, நம்பிக்கையும் அதுக்கு ஒரு பிளானும் இருந்தா போதும், வா என் பிளானை பத்தி சொல்றேன்னு ஹாப்ஸ் அவரோட வீட்டுக்கே ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இவங்க ஆபீஸோட ப்ளூ பிரிண்ட்டை காட்டி, நீயே சொன்னல நான் 15 வருஷமா அங்க வேலை பாக்குறேன்னு, சோ நைட் டைம்ல அங்க ஒரு அணுவும் எப்படி அசையும்னு எனக்கு தெரியும். நைட்டு 10 மணி ஆயிடுச்சுன்னா ஆபீஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த 10 மணி நேரம் வெளியே இருந்து யாரும் உள்ளேயும் வர மாட்டாங்க, உள்ள இருந்து யாரும் வெளியேயும் போக மாட்டாங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டை பாக்குறல்ல, இதுல மெயின் ஃப்ளோர்ல மட்டும் தான் செக்யூரிட்டிக்காக ஆளுங்க அதிகமா இருப்பாங்க. வால்ட்டு கீழே தானே இருக்கு, வால்ட் இருக்க இடத்துக்கு போறதுக்கு லிஃப்ட் மட்டும் தான் ஒரே வழி. லிஃப்ட்டுக்கு வெளியே 2 பேர் இருப்பாங்கன்னு வையன், அவங்கள கடந்து வால்ட் இருக்க காரிடாருக்கு போயிட்டா அங்க கிளீனிங் பண்ற என்ன தவிர்த்து 4 மணி நேரம் யாருமே இருக்க மாட்டாங்கம்மா. இந்த ஐடியாவெல்லாம் சொன்னா நீ சிரிப்ப, இருந்தாலும் உனக்கு புரியறதுக்காக சொல்றேன் கேள. அங்க ஒரு 3 மணி நேரம் நான் ட்ரெஸ்ஸே இல்லாம கூட ஃப்ரீயா சுத்தலாம், கேட்க ஒரு பையன் கிடையாது. நீயே யோசி, 15 வருஷமா டெய்லியும் அந்த இடத்த கிளீன் பண்றேன், கோடான கோடி கொட்டி கிடக்கிற வால்ட்டோட டோரை ஒரு நாள் விடாம பாத்துட்டு இருக்கேன், எனக்குள்ள எப்படியெல்லாம் அரிக்கும், இதுக்கு மேல விட்டா அதை எப்பவுமே தூக்க சான்ஸ் இல்ல, அதான் இப்பவே பண்ணி ஆகணும்னு சொல்றேன்னு ஹாப்ஸ் சொன்னதும்,
எல்லாம் கரெக்டு தான். காரிடார்ல ஆள் வராம இருந்தா மட்டும் போதுமா? வால்ட்டை திறக்க கோடு வேணும். வால்ட்டை திறந்து உள்ள போனா தானே டைமண்டியே தூக்க முடியும். அதை எப்படி எடுப்பீங்கன்னு ஹீரோயின் கேட்டா, அது எனக்கும் தெரியுமா. கோடை வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. கோடு இருக்கிறது 2 பேர்கிட்ட. ஒன்னு ஆர்கனைசேஷனோட சூப்பர்வைசர், இன்னொன்னு ஆர்கனைசேஷனோட பாஸ். அதுல சூப்பர்வைசர் அவன் பொண்டாட்டிய பாதுகாக்கிறானோ இல்லையோ, இந்த கோடை அதை விட பயங்கரமா பாதுகாப்பான். அவங்கிட்ட இருந்து எடுக்கிறது ஆவாத காரியம். மீதி இருக்க ஒரே ஆள் பாஸ் தான். சொன்னா நீ நம்ப மாட்டேன். 1 வருஷத்துக்கு முன்னால நான் பாஸோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவ டேபிளுக்கு அடியில ஏதோ ஒரு பேப்பர் கையில தட்டுப்பட்டுச்சு. எடுத்து பார்த்தா அதுதாமா வால்ட்டோட கோடு. சோ 1 வருஷத்துக்கு முன்னாலேயே வால்ட்டோட கோடு என் கை மேல வந்துச்சு. கை மேல காசு வாய் மேல தோசைன்னு அப்பவே கோடை வச்சு ஆட்டியா போட்டிருக்கலாம். ஆனா அப்ப எனக்கு தைரியம் வரல. சரின்னு தைரியம் வந்ததுக்கு அப்புறம் டேபிளுக்கு அடியில அதே இடத்துல பார்த்தா அந்த நாளைக்கு சாவ போற நரி பாஸ் நரி வேலை பார்த்துட்டாமா. முன்னால வரைக்கும் கோடை அங்க வச்சவன் வேற எங்கேயோ மாத்தி வச்சிட்டான். இப்ப கோடு எங்கன்னே எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்க தான் நான் தனியா போட்ட பிளான்ல உன்னை ஒரு ஆளாவே சேர்த்தேன். வர சனிக்கிழமை அந்த ஆளோட வீட்டுல ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போதில்ல. பார்ட்டிக்கு உன்னையும் கூப்பிட்டுருக்காங்க தானே. பாஸ் ஆபீஸ்ல கூட வைக்கலனா அவன் வீட்டுல ஸ்டடி ரூம்ல தான் கூட வச்சிருப்பான். எப்படியாச்சும் நீ பார்ட்டிக்கு போய் ரூம்ல இருக்க கோடை தட்டி தூக்கிட்டேன்னு வையேன், டைமண்டை திருடுறத நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஆப்ஸ் அடுக்கடுக்கா ஒரு பிளான சொன்னதும் எனக்கு இன்னமும் ஒண்ணுதான் புரியல. நான் உங்க கையில கோடை கொடுத்துட்டேன். நீங்க யாருக்கும் தெரியாம வால்ட்டுக்குள்ள போய் டைமண்ட் எடுத்துட்டு வெளியே வந்துட்டீங்கன்னே வைங்க. டைமண்டை எங்க வச்சு ஆபீஸ் விட்டு வெளியே வருவீங்க? அதை ஹீரோயின் கேக்குறா. உடனே கையில பிளாஸ்க் ஒன்னு எடுத்த ஹாப்ஸ், இந்த பிளாஸ்க் நிறைய டைமண்டை போட்டு எடுத்துட்டு வந்தா பத்தாது, அதுவே ஆளுக்கு 1 மில்லியன் தேருமா? 1 மில்லியன்னா சும்மாவா? அதுவும் அந்த காலகட்டத்துல. பிளஸ் அது 1960. இந்த டைம்ல நான் பிளாஸ்க்குள்ள டைமண்டை போட்டு அதை வாசல் தாண்டி எடுத்துட்டு போனா அலாரமா அடிக்க போகுது. இன்னொன்னு வால்ட்டுக்குள்ள டைமண்ட் எல்லாத்தையும் கல்கண்டு மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க. ஒரு பாட்டில் டைமண்ட் காணாம போறதுனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சொன்னா கேளு, 1 மில்லியன் போனா வராது, பொழுது போனா கிடைக்காதுன்னு ஹாப்ஸ் என்னென்னமோ பிரெயின் வாஷ் பண்ண யோசிச்ச ஹீரோயினும் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. சனிக்கிழமை பாஸோட வீட்டுல பார்ட்டி நடக்குது. அங்க புதுசா சின்க்ளேர்னு ஒரு ஆளை அறிமுகப்படுத்துறாங்க. இவன் பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கான். முன்னொரு காலத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இவன் ஸ்கேம் பண்ணிட்டான்னு இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்கு. ஆனா அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லைன்னதும் கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனோட நின்னு போச்சு. இப்ப ஆர்கனைசேஷன்ல டைமண்ட் கொட்டி கிடக்குல்ல, அதுக்கும் இவன் தாங்க இன்சூரன்ஸ். இதெல்லாம் ஒரு ஆள் ஹீரோயின் கிட்ட விலாவரியா சொன்னதும் நல்லா கார்க் பால்ல அடி வாங்கின காட்டுவாசி மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு, இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்ன, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு பார்ட்டில எல்லாரும் பிஸியா இருக்கும்போது நேக்கா ஹீரோயின் பாஸோட ஸ்டடி ரூமுக்கு போறா. அங்க எங்கெங்கயோ தேடியும் இவளுக்கு தேவையான கோடு கிடைக்கல. திடீர்னு யாரோ அந்த ரூமுக்குள்ள வராங்க. பயந்து போன ஹீரோயின் பதுசா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. வரது வேற யாரும் இல்ல, பாஸ் தான். அந்த ஆள் இந்த ரூம்ல சின்னதா ஒரு வால்ட் வச்சிருப்பான் போலங்க. வந்தவன் வால்ட்ல கோடை போட்டு எதையோ திறக்க போகும்போது ஒளிஞ்சிருந்த ஹீரோயின் பக்கத்திலேயே சின்னதா ஒரு பைனாகுலர் இருக்கு. அது மூலயமா பாஸ் என்ன கோடு போடுறான்றத பாத்துறா. அப்புறம் என்ன, பாஸ் போனதுக்கு அப்புறம் அதே கோடை போட்டு வால்ட்டை திறந்தா உள்ளதான் இவ தேடி வந்த டைமண்ட் இருக்க அந்த வால்ட்டோட கோடு கிடைக்குது. பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு திரும்ப அதை அதே இடத்துல வச்சு மூடிடுறா. அதோடங்க ஹீரோயின் இந்த ரூமுக்குள்ள வந்ததுல இருந்து வெளியே போற வரைக்கும் டைரக்டா அவளோட கையை எந்த இடத்துலயும் யூஸ் பண்ணல. எங்க நாளை பின்ன கைரேகையை வச்சு தூக்கிட போறானுங்கன்னு தெளிவா கர்ஷிஃபால தான் எல்லாத்தையும் தொடுறா. கோடை எடுத்த வால்ட் முத கொண்டு எப்படியோ கோடை கட்சிடுச்சா. அதை எடுத்துட்டு போய் ஹாப்ஸ் கிட்ட கொடுத்த ஹீரோயின், இங்க பாருங்க, நீங்க திருட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இதை எப்படி திருட போறீங்க, எவ்வளவு திருட போறீங்க, அதுல ஏன் ஷேர் எவ்வளோ, மொத்த டீட்டெயிலையும் என்கிட்ட கொடுக்கணும், புரியுதுல்ல அப்படின்னு கண்டிஷனோட கோடை கொடுக்குறா. எல்லாம் ரெடி, பிளான் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அப்ப வச்சானுங்க பாருங்க கம்பெனிக்காரனுங்க ஒரு செக்கு. இந்த நாள் வரைக்கும் ஆபீஸ்ல செக்யூரிட்டிஸை தவிர்த்து வேற எந்த தடையும் இல்லாம இருந்துச்சு. திடுதுப்புன்னு என்னடான்னா ஆபீஸ் முழுக்க கேமராவை செட் பண்ணிட்டானுங்க. மொத்தம் 8 கேமரா, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு லாஸ்டா கீழே வால்ட்டுக்கு போறதுக்கு நீட்டா ஒரு காரிடார் இருக்குல்ல, காரிடாரோட கார்னர்ல ஒரு கேமராவை செட் பண்ணிட்டாங்க. சோ அது காரிடார்ல ஆரம்பிச்சு வால்ட்டோட டோர் வரைக்கும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணுது. இந்த நிலைமையில எப்படி வால்ட்டுக்குள்ள போய் திருட முடியும்? சோ அவ்வளவுதான், நம்ம போட்ட பிளான் எல்லாம் பழா போச்சு. இனிமேல் திருடுற எண்ணத்தை விட்டு வேற வேலை ஏதாச்சும் இருந்தா பாருங்க அப்படின்னு ஹீரோயின் ஆப்ஸ்ட போய் சொல்றா. அது எப்படிமா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், இதுலயும் ஏதாச்சும் லூப் ஹோல் இருக்குமே, சொல்லு என்ன பண்ண முடியுதுன்னு பாப்போம்னு ஆப்ஸ் கேட்டதும், கரெக்ட் தான், ஒரே ஒரு லூப் ஹோல் இருக்கு, ஆனா அதை யூஸ் பண்ணிலாம் ராபரி பண்ண சான்ஸே இல்லைங்க. ஆபீஸ்ல 8 கேமராவும் செட் பண்ணிருக்காங்கல்ல, 8 கேமராவும் ஒரே டைம்லலாம் மானிட்டர்ல தெரியாது. அதை ரெக்கார்ட் பண்ற கேமரா இல்ல, ஜஸ்ட் பாக்குற கேமரா மட்டும்தான். ஃபர்ஸ்ட் 4 கேமராவோட விஷுவல் மானிட்டர்ல தெரியும், மீதி 4 கேமரா ஆஃப்ல இருக்க கணக்கு தான். அடுத்த 1 நிமிஷம் கழிச்சு தான் அடுத்த 4 கேமராவோட விஷுவல் மானிட்டர்ல தெரியும், அப்போ மீதி 4 ஆஃப்ல இருக்கும். சோ இதை வச்சு பார்த்தா
வால்ட்டுக்கு போற காரிடார்ல வச்சிருக்க கேமரா ஒரு நிமிஷம் ஆஃப்ல இருக்கும். வயசான காலத்துல ஒரு நிமிஷத்துக்குள்ள காரிடாரோட கார்னர்ல இருந்து வால்ட்டு கிட்ட ஓடி போய் வால்ட்டுல கோடை போட்டு வால்ட்டை ஓபன் பண்ணி உள்ள போய் டைமண்ட் எடுத்துட்டு திரும்ப அதே வழியில தான் வரணும். நீங்களே சொல்லுங்க, இதை பண்ண முடியுமா? அதே தான் ஹீரோயின் சொல்றா, சார் முடியாது சார், இதை விட்டுருங்க. நீங்களும் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு கோடு எடுத்து கொடுத்த பாவத்துக்கு என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுற போறீங்க. நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் கிளம்ப பார்த்தா ஒரு வார்த்தையா இருந்தாலும் திரு வார்த்தையா வாய் நிறைய சொல்லிட்டல்ல, நீ தான் கோடு எடுத்து கொடுத்தன்னு. அப்பவே நீ இதுல இன்வால்வ் ஆயிட்ட. இனிமேல் எந்த பிரச்சனைனாலும் நீ நான் 2 பேரும் சேர்ந்து தான் சந்திக்க போறோம். அவன் ஒரு நிமிஷத்துல உலகத்தையே திருப்புறான். சாலா, என்னால ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த வால்ட்டை திறக்க முடியாதாம்மா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு அந்த கம்பெனியை பழி வாங்கணுமா இல்லையா இப்படின்னு திரும்ப ஹாப்ஸ் ஹீரோயினுக்கு ஊசி மேல ஊசி போட்டு மறுபடியும் அவளை சம்மதிக்க வச்சு நல்லா தண்டி யாத்திரையில தண்ணி கேன் போட போன ஆள் மாதிரி இருந்துகிட்டு, இதெல்லாம் உனக்கு மாத்திரை போட வேண்டிய வயசியா? ஆனா என்ன தீவிரவாதியாக்க என்னன்னாலாம் பிரெயின் வாஷ் பண்ற நீ? சரி சரி, எப்படியும் நீ ஒரு நிமிஷத்துக்குள்ள காரிடாரை தாண்ட முடியாது. வேணும்னா நான் ஒன்று பண்றேன். கரெக்டா நீ காரிடாரை கிராஸ் பண்ண போற டைம்ல நான் ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்துல இருந்து செக்யூரிட்டி ரூமுக்கு கால் பண்றேன். அதுல செக்யூரிட்டி டைவர்ட் ஆகி எக்ஸ்ட்ராவா ஒரு 30 செகண்ட் கிடைக்கும். அதுக்குள்ளேயாச்சும் வேலையை முடிக்க பாரு அப்படின்னு ஹீரோயின் ஒத்துக்க. அடுத்த நாள் பிளான் எக்ஸிக்யூட் ஆக போதுங்க. ஹாப்ஸ் ஆபீஸ்க்கு வேலைக்காக போயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் கரெக்ட் டைம் எப்போ வரும், டெலிஃபோன் பூத்துல இருந்து செக்யூரிட்டி ரூமுக்கு கால் பண்ணலான்னு வீட்டுல நகத்தை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கா. அங்க ஆபீஸ்ல இருந்த ஹாப்ஸோ அவரோட ஒரு அடியையும் பார்த்து பார்த்து வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் கேமரா மானிட்டருக்கு முன்னால உட்காந்துருந்த ஒரு தின்னி பண்டாரம் தின்றான் 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 தின்னுகிட்டே இருக்கான். ஒரு கண்ணு மானிட்டர்ல, இன்னொரு கண்ணு சாப்பாட்டுல. இப்படி போயிட்டு இருக்கா. இப்போ ஹாப்ஸ் வால்ட் இருக்க காரிடார் போறதுக்கு முன்னால காரிடார்ல இருக்க கேமராவோட விஷுவல் எப்போ இந்த மானிட்டர்ல இருந்து மாறுதுன்ற டைமிங் கரெக்டா தெரியணும். அப்பதானே இவர் அடிச்சு பிடிச்சு போறதுக்கு வசதியா இருக்கும். சோ மானிட்டர் ரூமுக்குள்ள கிளீன் பண்ற மாதிரி போன ஹாப்ஸ் செக்யூரிட்டி பார்க்கல. செக்யூரிட்டிக்கு பின்னால நின்னுட்டு இருக்காரு. மானிட்டர்ல காரிடாரோட கேமரா மாறுது. உடனே இவர்கிட்ட இருக்க ஸ்டாப் வாட்ச்ல டைமிங் ஆன் பண்ணிடுறாருங்க. அந்த ஸ்டாப் வாட்சோட டைமிங்கே 1 நிமிஷம் தான். சோ இப்ப ஸ்டாப் வாட்ச்ல 1 நிமிஷம் ஓடி முடிஞ்சதும் திரும்ப காரிடாரோட விஷுவல் வரும். அடுத்த 1 நிமிஷம் கழிச்சு மாறும். வரும் மாறும் வரும் மாறும். சோ எப்ப வருது எப்ப மாறுதுன்னு கணக்கு பண்ணிக்கலாம் இல்லீங்களா? ஹாப்ஸ் அதை ரெடி பண்ணிட்டாரா? அடுத்த ஆபீஸோட ஒரு இடத்துலயும் பார்த்து பக்குவமா பொறுமையா தொடச்சிட்டு இருக்காருங்க. திருட சரியான தருணத்தை எதிர்பார்த்து ஹாப்ஸுக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அப்பப்ப அதுக்குள்ள போயிட்டு வெளியே வந்து எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ வாய்ப்பு வந்துருச்சு. டெய்லியும் இந்த டைம் ஆயிடுச்சுன்னா அவன் கண்காணிக்கிறத விட்டுட்டு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஹாப்ஸ் அந்த டைம்ல காரிடாரோட கார்னர்ல கேமரா வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு கீழே நிக்கிறாரு. கேமரா முன்னால மட்டும் தானே கவர் பண்ணும். சோ கீழே நிக்கிற இவரு கேமரால தெரியல. கையில இருக்க ஸ்டாப் வாட்ச் மூலமா இந்த கேமராவோட விஷுவல் மானிட்டர்ல மறைய போகுதுன்னு தெரிஞ்சதும் வண்டியை தள்ளிக்கிட்டு மனுஷன் அந்த ஓட்டம் ஓடுறாங்க. மூச்சு வாங்குது, ஒன்னும் முடியல. நுரையீரலையே நான் விட்டுறான்னு கத்தும் போல. அப்படி மூச்சரிக்க ஓடி வால்ட்டு கிட்ட போயிடுறாரு. முதல்ல ஹீரோயின் கொடுத்த கோடை போட்டா வால்ட்டு ஓபன் ஆகல. இந்த கேப்ல 1 நிமிஷம் முடிஞ்சிருது. அந்த பக்கம் ஹீரோயின் பப்ளிக் டெலிஃபோன் பூத்துல இருந்து போன் பண்ண போனால நேரமா என்னன்னு தெரியல, போனோட ஒயரே கட் ஆயிருக்கு. முடிஞ்சுது. இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போற ஹாப்ஸ இப்பவே போட்டு கொளுத்த போறானுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா நம்ம தான் ஆல்ரெடி பாத்துட்டோமே. மானிட்டரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கவன் ஒரு தின்னி பண்டாரோன்னு ஹாப்ஸ் வால்ட்டை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது மானிட்டர்ல தெல்ல தெளிவா தெரியுது. ஆனா அவன் அதை பார்க்காம கவர்ல இருந்து எப்படா பர்கரை பிரிக்கிறதுன்னு அதை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கான். பாத்துருவானான்னு நம்ம பரவசமா இருக்கப்போ அந்த பக்கம் குடுன்னு வேற ஒரு டெலிஃபோன் பூத்துக்கு வந்த ஹீரோயின் அங்க இருந்து செக்யூரிட்டி ரூமுக்கு கால் பண்றா. கவரை பிரிச்சுட்டு இருந்தவன் போன் எடுக்கிறதுக்கு முன்னால லைட்டா திரும்பி மானிட்டரை பாத்துருந்தான். மஜாவா இருந்திருக்கும். ஆனா பாக்கல. போன் எடுக்க போயிடுறானா. இதுக்குள்ளேயே ஹாப்ஸ் வால்ட்டை திறந்து தள்ளிட்டு வந்த வண்டியோட உள்ள போயிடுறாருங்க. உள்ள கண்ணை பறிக்கிற அளவுக்கு அவ்வளவு வைரம் கொட்டி கிடக்கு. பார்த்ததும் ஆஹான்னு ஹாப்ஸுக்கு ஒரு ஆனந்தம். அதுல தேவையானதை பாட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு திரும்ப ஸ்டாப் வாட்ச்ல எப்ப இந்த காரிடாரோட விஷுவல் மறைதுன்றத பார்த்த ஹாப்ஸ் 1 நிமிஷம் கேப்ல அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. சோ மானிட்டரை பார்த்துட்டு இருந்தவனுக்கு எந்த சந்தேகமும் வரல. திருட்டையும் வெற்றிகரமா முடிச்சாச்சு. நைட்டு முழுக்க என்னடா ஆச்சுன்னு பதறிட்டு இருந்த ஹீரோயினும் காலையில ஆபீஸ்க்கு வெளியவே ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னு பாக்குறா. ஹாப்ஸ் உள்ள இருந்து உயிரோட வராரா இல்ல பணமா வராரான்னு. அவரு எந்த பாட்டில்ல டைமண்ட் எடுத்துட்டு வரதா சொன்னாரோ பாட்டிலோட வெளியே வந்துடுறாருங்க. திடீர்னு ஒரு ஆள் உள்ள இருந்து ஓடி வந்து, ஹாப்ஸ் இங்க வாங்கலாம், உங்களை கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு போங்கன்னு திரும்ப உள்ள கூப்பிடுறான். ஐயோன்னு நினைச்சா ஜி அவ்வளோ சீன் இல்ல ஜி, ஆஃப் ஆகுங்க ஜின்ற மாதிரி ஆபீஸ்ல ஒரு பாத்ரூம் அடைச்சிட்டு இருக்கு போல. அதை குத்தி விட்டு போவ ஆப்ஸை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வேலையை முடிச்சுட்டு ஆப்ஸ் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தாங்க தலைவன் வச்சிருக்க மரண மாசான ட்விஸ்ட் நமக்கு மட்டும் இல்ல ஹீரோயினுக்கும் தெரியுது. ஆப்ஸ் எந்த பிளாஸ்கோட ஆபீஸ்க்கு போனாரோ அந்த பிளாஸ்க்ல எவ்வளவு டைமண்ட் பிடிக்குமோ அதை மட்டும் தானே எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. வீட்டுக்கு வந்து பிளாஸ்க் மூடி அவுத்து சிங்க்ல கொட்டினா உள்ள டைமண்டே இல்ல, வெறும் காஃபி மட்டும் தான் இருக்கு. அப்ப டைமண்ட திருடவே இல்லையான்னு பார்த்தா அங்க ஆபீஸே பத்திக்கிட்டு எரியுது. ஏன்னா வால்ட்டுக்குள்ள ஒரு பொட்டு வைரம் கூட இல்லைங்க. நம்ம பார்க்கும்போது எவ்வளவு வைரம் இங்க இருந்துச்சு.
கிட்டத்தட்ட 2 டன் வைரம். ஓவர் நைட்ல வைரம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஒரே மர்மமா இருக்கு. ஹீரோயின்லாம் மறண்டே போயிடுறா. என்னடா பண்ண அந்த ஆளுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க இருக்க டைமண்டுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் சின்க்ளேர் தானே. டைமண்ட் எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண அவன் ஒரு இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வரான். நான் இன்ட்ரோலே சொன்னதாங்க, வால்ட் இருக்க இடத்துக்கு வரதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, அது லிஃப்ட் மட்டும்தான். மிச்சபடி வால்ட்டை சுத்தி 3 பக்கமும் கான்கிரீட்டால அடைச்சு வச்சிருக்காங்க. ஓவர் நைட்ல யாருக்கும் தெரியாம சத்தமே வராம அதை உடைச்சிட்டு டைமண்டை கடத்துறதெல்லாம் கனவுல கூட முடியாது. அப்புறம் டைமண்ட் எங்க போச்சு இதை ஒரு ஆபீசர் இன்ஸ்பெக்டர் கிட்ட புலம்பி தள்ளினதும் இன்னொரு பக்கம் பாசோ நம்ம கிட்ட மட்டும் டைமண்ட் இல்ல திருடு போயிடுச்சுன்னு வெளியே தெரிஞ்சுது. ஆர்கனைசேஷனையே ஊத்தி மூடுற மாதிரி இருக்கும், பெரிய பிரச்சனை ஆயிடும். சோ இப்போதைக்கு இதை சைலண்டா டீல் பண்ணுவோம், யாரும் இதை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை போட பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத ஆள் மாதிரி காலையில ஆப்ஸ் வேலைக்கு வராரா. மண்டை காஞ்ச ஹீரோயினும் ஆப்ஸ் கிட்டே போய் கேட்டுறா ஆபீஸ்லயே வச்சு, நான் தாங்க நேற்று நைட்டு பண்ணீங்கன்னு. அந்நேரம் பார்த்தா அந்த வழியா வந்த இன்ஸ்பெக்டர் 2 பேர் பேசுறத பார்த்து நோட்டை விட இப்போதைக்கு எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆப்ஸ தனியா ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி மரியாதையா என்ன ஆச்சுன்னு சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அங்க அவன் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருக்கான், நீங்க இங்க கூலா உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எங்கெங்க டைமண்ட்லான்னு எவ்வளவோ கேட்டோம். உனக்கு என்ன, உனக்கு வர வேண்டிய ஷேர் வந்து சேர்ந்துரும். நான் என்ன பண்ணலாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. போலீஸ் என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, நான் எப்பவும் நைட் என்ன பண்ணுவேன், வேலை பார்ப்பேன். அதைத்தான் அவங்கள்ட்டையும் சொன்னேன். உன்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் கேட்டா உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹாப்ஸ் எதுவுமே சொல்லாம ஹீரோயின் அனுப்பிடுறாரா. இவளை முன்னால அனுப்பிட்டு பின்னாலேயே ஹாப்ஸ் ஆபீஸ் ஆளுங்களுக்கு ஒரு செக்கையும் வச்சு அனுப்புறாரு. கொரியர் ஆபீஸ் மாதிரி ஒருத்தவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அவங்க சொல்ற இடத்துல டெலிவரி பண்ற ஆபீஸ்னு ஒன்னு இருக்கு. அங்க இருந்து பாஸ் கிட்ட வந்த ஒருத்தவன், சார் இந்த இன்ஃபர்மேஷனை யாரு கொடுத்தா எதுக்கு கொடுத்தான்லாம் எனக்கு தெரியாது சார், அவர் சொல்ல நினைச்சதெல்லாம் இந்த லெட்டர்ல இருக்கான், உங்களையே பிரிச்சு படிச்சுக்க சொன்னாரு அப்படின்னு அவன் ஒரு லெட்டரை பாஸ் கிட்ட கொடுக்கும்போது அதை பிரிக்கிறதுக்கு முன்னாலேயே இங்க வந்திருக்கவனுக்கு இந்த ஆபீஸ்க்கு யாரோ ஒரு ஆள் கால் பண்ண அதை எடுக்க இவன் போறான். அந்த டைமிங்ல லெட்டரை பிரிச்சு படிச்சா, சார் வணக்கம் சார், காணாம போனவங்க டைமண்ட் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, டைமண்ட் இருக்க இடம் தெரியணும்னா அடுத்த 48 மணி நேரத்துல நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு நீங்க 100 மில்லியன் பவுண்ட் அனுப்பணும்னு ஹாப்ஸ் வகையான ஒரு தொகையை கேட்டிருக்காருங்க. இது மட்டும் இல்ல, இப்ப போன் பேச போனாலும் ஒருத்தவன் அவனுக்காக இந்த ஆபீஸ்க்கே ஒரு பார்சலை டெலிவரி பண்ணிருக்காரு, இங்கேயே கொடுக்க சொல்லி அதை அவன் எடுத்துட்டு வந்து பாஸ் கிட்ட கொடுத்தா வால்ட்ல இருந்து திருடப்பட்ட விலை உயர்ந்த டைமண்ட்ல அதுவும் ஒண்ணு. சும்மா நாச்சுக்கு உங்க டைமண்ட் என்கிட்ட தான் இருக்கு, 100 மில்லியன் அனுப்புன்னு சொன்னா யார் அனுப்புவாங்க, ஆதாரம் காட்டணும் இல்லையா, அதுக்கான ஆதாரம் தான் இது. இதை பார்த்துட்டு பாஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அது ஒரு பக்கம். ஆப்ஸோட பிளான் என்னன்னு ஹீரோயினுக்கு தெரியல, இது ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல இன்ஸ்பெக்டர் ஆபீஸ்ல இருக்க ஒரு ஆளையும் விசாரிக்கணும், அதுதானே உசிதம். அப்படி ஹீரோயினை விசாரிக்க வராரு. டைமண்ட் காணாம போன அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்த்ததோ ஹாப்ஸ், ஹீரோயினும் ஆப்ஸும் பேசிட்டு இருந்ததை இந்த ஆள் வேற பார்த்துட்டான். சோ அதனாலேயே ஹீரோயின் மேல சின்னதா ஒரு சந்தேகம் இருந்தும் ரேண்டமா ஹீரோயினை விசாரிக்கிறப்போ அவ தெளிவா பதில் சொல்லி ஆட்டையே கழிச்சு விட்டுறா. போனது போச்சு, ஆனது ஆச்சுங்க. இப்ப 48 மணி நேரத்துக்குள்ள ஆப்ஸ் கேட்ட காசை கொடுத்தா மட்டும்தான் பல கோடி மதிப்புள்ள டைமண்ட் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதை கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு, இன்சூரன்ஸை சின்க்ளேர் கிட்ட போட்டிருக்காங்க, அப்ப அவன் தானே கொடுக்கணும். குடுறான்னு கேட்டா கொடுக்க மாட்டான். அது எப்படி, யாரு டைமண்ட் எடுத்தா என்ன கதனே தெரியல, காசை கொடுத்தாலும் டைமண்ட் திரும்ப வரும்ன்றதுக்கு உத்தரவாதமும் இல்ல. இந்த நிலைமையில 100 மில்லியனை தூக்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன தக்காளி தொக்கா, வேணா 5 மில்லியன் தரேன், டைமண்டை வாங்கி கண்ணில் காட்டுங்க, மீதி காசை அதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் விதண்டாவாதம் பேசிட்டு இருக்க பத்தாக்குறைக்கு இங்க வந்த இன்ஸ்பெக்டரோ பாஸோட பையன் இருக்கான்ல, சில வருஷத்துக்கு முன்னால அவன் மேல ஏதோ ஒரு ஊழல் பண்ணிட்டான அலிகேஷன் இருக்கு, அதை சொல்லி காட்டி அவன் மேலதான் சந்தேகம் இருக்குன்னதும், பாத்தீங்களா நீங்களும் உங்க பையனும் பிளான் போட்டு டைமண்டை திருடிட்டு நீங்களே என்கிட்ட இருந்து காசு கேட்டா நான் எப்படி கொடுப்பேன்னு சின்க்ளைர் சில்மிஷம் பண்றான். அட பாவிடே, நல்லா கும்பல் கூடுற இடத்துல வச்ச குபேர பொம்மை மாதிரி இருந்துகிட்டு நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கேன், கரெக்ட் டைம்ல கால வர்றியடா, எங்களை பார்த்தா திருட்டு பையன் மாதிரிடா தெரியுது உனக்கு, இருடா டைமண்டை வாங்கிட்டு உன என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு பாஸுக்கும் சின்க்ளேருக்கும் முட்டிக்குது. வாக்குவாதத்துல என்ன நடந்தாலும் அவன் பணம் கொடுக்க தயாரா இல்ல. இத பக்கத்திலே இருந்து கேட்ட ஹீரோயின் அதை அப்படியே ஆப்ஸ் கிட்ட சொல்லி, ஏங்க நீங்க கேக்குற பணத்தையும் அவனுங்க தரமாட்டானுங்க, திருண்ண டைமண்டையும் ஆர்கனைசேஷனை மீறி உங்களால விற்க முடியாதுங்க, எங்க போய் வித்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, பேசாம டைமண்ட் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க, அதை எடுத்துட்டு போய் அவங்கள்ட்டே கொடுத்துட்டு 2 பேரும் சாஷ்டாங்கமா அவங்க காலில் விழுந்துருவோம், பெரிய மனசு பண்ணி நம்மள மன்னிச்சு விட்டாலும் விட்டுருவாங்க, சொல்றதை கேளுங்கன்னு ஹீரோயின் கெஞ்சரா. அவ்வளோ ஈஸியா டைமண்ட் அவனுங்கள்ட்ட தூக்கி கொடுக்கதான் நீ நானே இவ்வளோ கஷ்டப்பட்டோமா, ஏமா நான் கேட்ட அமௌண்ட்டை தராம அவனுங்க எங்கம்மா போயிட போறானுங்க, பொறுத்து பாரு அவனுங்க அந்த அமௌண்ட்டை தரானுங்களா இல்லையான்னு உனக்கே தெரியும் இப்படின்னா ஹாப்ஸும் அவர் பிடிச்ச புடியில தெளிவா இருக்காரு.
சொல்றாரு, ஹீரியா டைமண்ட் உன்கிட்ட இருக்குன்னு நீ இந்த ஆட்டம் ஆடுற, எப்படியும் நீ அந்த பில்டிங்கை விட்டு டைமண்டை வெளியே எடுத்துட்டு போயிருக்கவே முடியாது, டைமண்ட் எங்க இருக்குன்னு நானே தேடி கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன்னு ஆபீஸ்க்கு வந்த ஹீரோயின் இந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஹாப்ஸ் டைமண்டை எங்க ஒளிச்சு வச்சிருப்பாருன்னு பாத்துட்டு இருக்கப்போ ஹீரோயினோட கைரேகையை வாங்க இன்ஸ்பெக்டர் இங்க வராரு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வால்ட்டோட கோடு இருக்கிறது 2 பேர்கிட்ட, ஒன்னு சூப்பர்வைசர், இன்னொன்னு பாஸ் அவரோட வீட்டுல இருக்க வால்ட்ல தானே கோடு வச்சிருந்தாரு, அந்த வால்ட்டை திறந்து யாரோ கோடு எடுத்திருக்கதா அதிக வாய்ப்பு உண்டுன்னதும் அவர் வீட்டுல நடந்த பார்ட்டிக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்டையும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இவர் ஹீரோயின் கிட்டையும் வந்திருக்காரு. ஃபிங்கர் பிரிண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு இன்னமும் பயம் தாங்கல. என்னதான் இவ கர்ஷிஃபாலேயே அந்த ரூம்ல எல்லாத்தையும் தொட்டிருந்தாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல தெரியாதனமா கைரேகை விட்டுருந்தான்னா சங்கு இவளுக்கு தானே, அந்த பயத்துல இருக்கா. இன்னொரு பக்கம் சின்க்ளேர், இவனுக்கு இவன் வீட்டு காசை கையை விட்டு கொடுத்துட கூடாதுங்க, அதுல குறியா இருக்கான். இன்ஸ்பெக்டர் வேற நடுவுல சொல்லிட்டாரா, பாஸோட பையன் தான் டைமண்டை திருடி இருக்க சான்ஸ் அதிகம்னு. சோ இவனுங்க ஒளிச்சு மறைச்சு வச்சிருக்க இந்த விஷயத்த பப்ளிக்கா வெளியே கொண்டு வந்துட்டா பாஸோட குடும்பம் தான் டைமண்டை திருடுச்சுன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் காசை கொடுக்காம தப்பிச்சிடலான்னு இவனே நியூஸ் சேனல்ல கால் பண்ணி மேட்டரை சொல்லிட்டான். ஆபீஸ்க்கு வெளியே ரிப்போர்ட்டர் ஆளுங்க மாதிரி மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே டைம் ஹீரோயினா ஒரு பார் கூட்டிட்டு போன இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரியுமா அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்ல இருந்த ஹாப்ஸும் நீயும் சேர்ந்து தானே இந்த திருட்ட பண்ணீங்க, நாயை ரேசிங் விடுற ஒரு இடத்துல நீயும் ஹாப்ஸும் நின்று பேசிட்டு இருந்தீங்கல்ல, அங்க எடுத்த போட்டோவை நான் பார்த்தேன், நீயும் ஹாப்ஸும் பேசிட்டு இருந்தது தெளிவா தெரிஞ்சுது. எனக்கு ஒன்னும் இல்லம்மா, நீங்க டைமண்டை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னா மட்டும் போதும், உன் மேல எந்த கேஸும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கடைசி வரைக்கும் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தேன்னு வையன், பாஸோட வீட்டுல இருந்து எங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு நைட் அது யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்ன்றதும் தெரிஞ்சிரும், உன்னோடதா இருந்துட்டா பிரச்சனை உனக்குதாம்மா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் இந்த பொட்டு வாங்குறதெல்லாம் என்கிட்ட வேணாம் சார், நீங்க அழகா பேசி என் வாயாலேயே உண்மையை வர வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் நான் என்ன உண்மையை சொல்றது, தெரியாது இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆபீஸ்க்கு வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டம் எல்லாம் போனாங்கல்ல, பாஸ் அதுல மன உடைச்சலாகி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஆளு செத்துட்டாரு. அந்த பரபரப்புல இன்ஸ்பெக்டர் போனதும் ஹீரோயின் பாத்ரூமுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்கா, போச்சு அவ்வளவுதான் நம்ம மாட்ட போறோம்னு. அப்ப தெரியாம இவ கர்ஷிஃப்ல இவளோட டைமண்ட் கம்பலை மடிச்சு வச்சிருந்திருப்பா. கர்ஷிஃப் எடுத்து கண்ணை தொடக்கிறப்போ சிங்க்ல விழுந்துடுது. உடனே சிங்க்கு அடியில இருக்க பைப்பை திறந்து உள்ள இருக்க டைமண்டை எடுத்துடுறா. அப்பதாங்க ஹீரோயின் மண்டையில மணி அடிக்குது. ஆபீஸ்ல எங்க போச்சு எப்படி போச்சுன்னே தெரியாம இருந்துச்சுல டைமண்ட், ஏன் ஹாப்ஸ் அதை சிங்க் வழியா வெளியே அனுப்பியிருக்க கூடாது. சந்தேகப்பட்டவ ரோட்ல இருக்க ஒரு ட்ரைனேஜ் மூடியை திறந்து லைட் அடிச்சுக்கிட்டே உள்ள போனா அங்க ஹாப்ஸே வந்து இவ்வளவு மடக்குறாரு. நான் தான் உன்னை பார்க்கும் போதே சொன்னேனேமா நீ ஒரு திறமசாலின்னு, யாருமே கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த நீ எவ்வளவு கிளவரா கண்டுபிடிச்சிங்க வந்துட்டேன். ஆனா இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் என் பிளான் நிறைவேறதுக்கு முன்னால யாரும் இந்த டைமண்டை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு புதையில பூதம் காக்குற மாதிரி நான் இங்கேயே இருந்தேன். மாட்டிக்கிட்டியா, மூச்சே விடக்கூடாது, என் பிளான் முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், வா அப்படின்னு துப்பாக்கியை காட்டி ஹீரோயினை மிரட்டின ஆப்ஸோ அவளை ஒரு இடத்துல உட்கார வைக்க அங்க இவளுக்கு பக்கத்துல ஒரு டைமண்ட் இருக்கு, அதை ஹாப்ஸுக்கே தெரியாம எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹாப்ஸி எதுக்காக இதெல்லாம் பண்றன்றத அவர் வாயாலேயே சொல்றாரு. 15 வருஷத்துக்கு முன்னால ஆப்ஸோட மனைவி இறந்துட்டாங்கன்றத ஏதோ ஒரு சீன்ல ஹீரோயின் சொன்னா நம்மளும் கேட்டோம். பட் அவங்க தானா சாகலங்க, கேன்சர் வந்து அது முத்தி போய் தான் செத்துருக்காங்க. பட் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா காப்பாத்திருக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு, அது ஆப்ஸ் கிட்ட இல்ல. இருந்தும் இவர் வேலை செய்யறாருல இந்த ஆர்கனைசேஷன், இங்க எம்ப்ளாயிஸ்க்குன்னு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருந்திருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் காசை கொடுத்திருந்தாலே இவ்வளவு பிரச்சனை இல்ல. காசை கொடுக்க வேண்டியது யாரு, இந்த ஆர்கனைசேஷனையே இன்சூரன்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்க சின்க்ளேர் தானே. பாடையில போறவன் காசை தரலங்க, இவருக்குன்னு இல்ல எந்த எம்ப்ளாயிஸ்க்குமே காசு தரல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏமாத்திட்டான். அதுல ஹாப்ஸோட பொண்டாட்டி செத்துட்டாங்களா, சோ இவரோட காண்டு முழுக்க சின்க்ளேர் மேலதான். அப்ப அவனை பழிவாங்க முடியலன்னதும் 15 வருஷம் பொறுமையா வெயிட் பண்ணி சரியான சான்ஸ் கிடைச்சதும் இப்ப அவன் காசை புடுங்க தான் இவ்வளோ பெரிய பிளானே. பிளஸ் இவர் எப்படி டைமண்ட் எல்லாத்தையும் அங்க இருந்து வெளியே அனுப்பியிருக்காரு தெரியுங்களா. ஹாப்ஸ் டைமண்டை திருடுறப்போ ஒரு தடவை மட்டும் தானே ஒரு வால்ட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி நமக்கு காட்டினாங்க. இல்லங்க, ஹாப்ஸ் பிளான சொல்லும் போதே தானே இதையும் சொன்னாரு. நைட் ஒரு கட்டத்துக்கு மேல கண்காணிப்பு வேலையை விட்டுட்டு அவன் வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். நைட்டு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் என்னை கவனிக்கவே ஆள் இருக்காதுன்னு. சோ இவர் முதல் தடவை வால்ட்டுக்குள்ள போய் இவர் தள்ளிட்டு போன வண்டியில எவ்வளவு டைமண்ட் பிடிக்குமோ அவ்வளோ டைமண்டை கேமரால மாட்டாம வெளியே எடுத்துட்டு வந்து ஹாப்ஸ் இவரோட ரூமுக்குள்ள போகும்போது அந்த கேமரால பார்த்தாலுமே யாரும் சந்தேகப்பட போறதில்ல. இவரோட ரூமுக்குள்ள போய் சிங்க் வழியா டைமண்டை காவாக்குள்ள அனுப்பியிருக்காரு. வால்ட்ல இருக்க டைமண்ட் எல்லாம் தீர்றதுக்கு எத்தனை ரவுண்டு போகணுமோ மனுஷன் மூச்சு இறைக்க அத்தனை ரவுண்டு கேமரால மாட்டாம உள்ள போயிட்டு வண்டியில பிடிக்கிற அளவு டைமண்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப வெளியே வந்து அதை இவர் ரூம்ல இருக்க சிங்க்ல கொட்டிட்டு உள்ள வெளியேன்னு 4 மணி நேரம் கேப்ல
டைமண்ட் மொத்தத்தையும் வாரி வழிச்சிருக்காருங்க. காலையில ஒரு வேலையை முடிச்சுட்டு போகும்போது கூட பாத்ரூம் அடிச்சுக்கிச்சு வந்து எடுத்து விட்டு போப்பான்னு போன இவரை கூட்டிட்டு வந்து பாத்ரூம்ல விட்டால ஒருத்தவன். இவர் அளவுக்கு அதிகமா டைமண்டை கவா வழி அனுப்புனதுனாலதான் பாத்ரூமே அடிச்சுக்கிச்சு. சோ இவர் பாத்ரூமை குத்தி அடைப்பு எடுத்து விடும்போது வெளியே போக வேண்டிய ஒரே ஒரு டைமண்ட் மேல வந்திருக்கு. அந்த டைமண்டை இன்சூரன்ஸா வச்சுதான் அவனுங்கள்ட்ட இருந்து 100 மில்லியன் காசு வாங்கணும்னு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற ஒரு ஆபீஸ் மூலியமா ஆர்கனைசேஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பி விட்டாரு. அவன் பேசிட்டு இருக்கும்போது ஆர்கனைசேஷனுக்கே ஒரு கால் வந்துச்சு பாருங்க. அத பண்ணது ஹாப்ஸ் தான். அந்த டைம்ல தான் இந்த டைமண்டை பார்சலாகவும் அனுப்பிட்டு இருக்காரு. அதை வச்சுதான் இவர்கிட்ட இல்லாத டைமண்டுக்கு 100 மில்லியன் காசு வரப்போகுது. சோ பாருங்களேன், ஒருத்தன் மேல இருக்க கோவத்துல 15 வருஷமா வெயிட் பண்ணி இவ்ளோ பக்காவா பிளான் போட்டு உழைச்சிருக்காருன்னா சின்க்ளேர் மேல எவ்வளவு கோவம் இருக்கணும். இவர் நினைச்ச மாதிரி காசு வருமானு பார்த்தா சின்க்ளேர் காசு கொடுக்கலனா என்ன, சின்க்ளேரோட பார்ட்னர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் பாஸோட விசுவாசி. பாஸே போயிட்டாரு, இதுக்கு மேல காசு கொடுக்காம இருந்தா எப்படி அப்படின்னு அவன் சின்க்ளேரோட பெர்மிஷனே இல்லாம ஹாப்ஸ் கேட்ட 100 மில்லியன் காசை அவர் எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொன்னாரோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு. ஆட பைத்தியக்காரனுங்களா, டைமண்டே கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு இவ்வளவு காசு அனுப்பிட்டீங்களேடா, ஏன்டா இப்படி பண்றீங்க, ஏன் காசு போச்சேன்னு அவன் அழுவுறான். எப்படியோ ஹாப்ஸோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா. கதையெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வேலை முடிஞ்சிடுச்சுன்னு அவர் சந்தோஷமா கிளம்புனதும் ஹீரோயின் உட்காந்துருக்க இடத்துல இருந்து அப்படியே திரும்பி பாக்குறா. ஆர்கனைசேஷன்ல இருந்து அனுப்பிவிட்ட டைமண்ட் மொத்தமும் இங்க தாங்க குவியலா இருக்கு. ஹீரோயின் ஆளுங்கள்ட்ட சொல்லி இங்க வர வச்சிடறா. டைமண்டை அள்ளிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் சொன்னான்ல, பாஸோட வீட்டுல ஃபிங்கர் பிரிண்ட் கட்சிது, அது உன்னோடதா இருந்தா பிரச்சனை ஆயிடும்னு. அது தெளிவான ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் இல்ல, விட்ட குறை தொட்ட குறையா பாதி கைரேகை தான் கிடைச்சிருக்கு. அது இவங்களோடது இல்ல அவங்களோடதுன்னு தெளிவா சொல்ல முடியாது. சோ ஹீரோயினும் சேஃப். அதோட டைமண்டை கண்டுபிடிச்சதே ஹீரோயின் தானே. பாஸ் போனதுக்கு அப்புறம் பாஸோட பையன் பொறுப்பு எடுத்துக்கிட்டான். ஹீரோயின் பண்ண நல்ல காரியத்துக்காக இவ்வளவு நாளா ஹீரோயின் எதிர்பார்த்துட்டு இருந்த மேனேஜர் பதவியை ஹீரோயினுக்கே கொடுத்து கௌரவப்படுத்துறாங்க. அவ்வளவுதாங்க. அப்படியே பிளாஷ்பேக்கை முடிச்சுட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா, நாங்க அதுக்குள்ள கதையை முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஹாப்ஸ் எங்க போனாரு, அவர் அக்கௌண்ட்டுக்கு 100 மில்லியன் போச்சு, அது என்னாச்சு, இதெல்லாம் சொல்லவே இல்லையேன்னு ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு அப்படி ஒரு ஆர்வம். என்ன மாதிரி வயசான பொண்ணுங்க பண்ண சாதனையை பத்தி நீ உன் மேகசின்ல ஆர்டிகலா போடுவேன்னு சொன்னல, நான் இது வரைக்கும் பண்ணது என்னோட சாதனை இல்ல, இதுக்கப்புறம் சொல்ல போறதுதான் என்னோட சாதனை அப்படின்னு ஹீரோயின் ரிப்போர்ட்டரோட கேள்விக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்குறா. ஹீரோயின் மேனேஜர் ஆயிட்டால. அடுத்த கொஞ்ச நாள்ல ஃபாரின்ல ஒரு பேங்க்ல இருந்து கால் பண்ணி உங்க பேர்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு 100 மில்லியன் பவுண்டு கிரெடிட் ஆயிருக்குன்னு சொன்னதும், ஓ மை காட், ஹாப்ஸ் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு பாருங்க. அவருக்கு தேவை சின்க்ளேரை பழி வாங்கணும்ன்றது மட்டும்தான். வாங்கியாச்சு. அந்த காசை அப்படியே ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டாருங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் இவ வேலையை விட்டுட்டு அவளுமே காசு எடுத்துக்கல. 100 மில்லியன் காசை அடுத்த 40 வருஷம். ஹாப்ஸோட மனைவி இறந்து போனது கேன்சர்னால தானே. சோ கேன்சர்னால பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாம இருக்காங்களோ அவங்களுக்காக ட்ரஸ்ட் ஒன்று நடத்தி இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கா. இப்ப இவகிட்ட கடைசியா மிஞ்சி இருக்கிறது ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்தால ஒரு டைமண்ட். அதான் ஹாப்ஸ் இவ்வளவு அடைச்சு வைக்கும் போது காவா ஓரமா எடுத்தாலே அது மட்டும்தான். அதையும் கொடுத்துட்டு என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோயின் நடைய கட்ட. ஹாப்ஸ் இருந்தது 1960. அப்பவே அவருக்கு 70 வயசு இருக்கும்ல. இப்ப கதைப்படி 2007 நடக்குது. எப்படியும் செத்துருப்பாரு இல்லையா. ஆனா ஒரு தாத்தா தான் சாகிறதுக்கு முன்னால தன்னோட வைராக்கியத்தை நிறைவேற்றிட்டாருன்ற மாஸ் எண்டிங்கோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.